ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவ தான். ஆ. கொஞ்சம் டயட்டும் உண்டு. பட் அதுக்காக ஒரேடி எல்லாத்தையும் ஒதுக்கிறது இல்ல. அன்னைக்கு பர்ட்டிகுலர் டே எங்களை கூப்பிட்ட அன்னைக்கு அவங்க தான் வேணும். அவியல் வேணும், என்ன இவங்கெல்லாம் என்ன ரசித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு கூட்டு வேணும், பொரியல்ல 2 வேணும், அப்புறம் சாலட்ஸில் எந்த மாதிரி வேணும். இதில் என்ன அன்றைக்கி ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, இத்தனை பேரை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பேரை கூப்பிடணும்னு ஆசை. ஏன்னா அவங்களோட நடித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட என்கிட்ட சொன்னாங்க, அது என்ன நீங்கள் மட்டும்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு அந்த அம்மாவோட இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது எனக்கு உண்மையான விஷயம். அது அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஏதாவது எதிர்பார்த்துருப்போம், இல்லை வேறு யாராவது சொன்னதை சொல்லலாமான்னு இப்படி சொல்லி ஏதாவது யோசனை பண்ணி நின்றுட்டு இருந்தால் அவங்களே அதை கிளியர் பண்ணிடுவாங்க. முதல் வேலை ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட பார்த்துட்டு சொன்னாங்க, நான் வந்து இப்படி பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு 10 பேர் அப்படி அவங்களே சொன்னாங்க, நான் ஒரு 10 பேரை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு. மிச்ச பேருக்கெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்கல்ல சச்சுமா அப்படின்னாங்க. நான் வெளியில் சரி ஹோட்டலில் வச்சு எல்லாரையும் ஹோஸ்ட் பண்ணி நம்ம சினிமாவில் என்னோட ஒர்க் பண்ணவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பண்ணலான்னா எனக்கு ப்ரோட்டோக்கால், அதனால சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி செக்யூரிட்டி இந்த மாதிரி பண்ணணும், ஒரு ஈஸியாக நான் வந்து அங்கே உட்கார முடியாது, அதனால தான் வீட்டில் இந்த மாதிரி கூப்பிட்டேன்னு சொல்லி அன்றைக்கி வந்து 9 பேர். 9 பேரில் வந்து 8 பேர் நாங்கள் பொம்பளை. ஒரே ஒரு ஆள் யார் வெளியாள் அப்படின்னு பார்த்தாக்கா, பொம்பளை இல்லாத ஆள் யார், நான் ஒரு ஆணுன்னு பார்த்தாக்கா ஜோவை நாங்கள் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருந்தோம். இவங்க ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஜோவை நான் கலாட்டா பண்ணேன், பார்த்தீங்களா நல்லா மாட்டிக்கிட்டீங்களா, நாங்கள் 8 பேர் வந்து உட்காந்துருக்கோம், நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளித்தார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சமாளிக்காதீங்க, சச்சு கரெக்டாக தான் கேட்குறாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்ன்றது வந்து எல்லாத்துலேயுமே உண்டு. ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, சாரீஸில் மட்டும் இல்லை, வெளியில் பார்க்குறதுல வந்து மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, அதில் அவங்க தான் நம்பர் 1.